இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி ஒரு டெலிட்டான காண்டாக்ட்ஸை வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அந்த டெலிட்டான காண்டாக்ட்ஸை ரெக்கவர் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய மொபைல் எதாவது ரீஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி எதாவது பிரச்சனைனாலும் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் கூட அழிஞ்சு போயிருக்கலாம். பட் அந்த மாதிரி அழிஞ்சு போன காண்டாக்ட்ஸும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு சர்ச் பண்ணால் வரும். இதில் வந்து எந்த ஆப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. எதுவுமே உங்களுக்கான காண்டாக்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்காது. அதில் போய் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுடைய மொபைலில் ஆல்ரெடி இருக்கிற காண்டாக்ட்ஸ் மட்டும்தான் காமிக்கவே தவிர புதுசாக இந்த ஒரு காண்டாக்ட்ஸும் உங்களுக்கு காமிக்காது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்காது இந்த ஆப் பார்த்தா இருக்கும். 4.3 ரேட்டிங்ஸில் இருக்கும். மற்ற ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிவ்யூஸ் இருக்காது. 2.9 3.6 இந்த மாதிரி ரேட்டிங்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஆப் தான் வந்து நீங்கள் 4.3 ரேட்டிங்ஸ்லாம் நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்போட இன்ஃபோலியே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% கேரண்டியாக வந்து நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட்ஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் டேரெக்டாக இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்துருக்கும். பட் இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது டேரெக்டாக ரெக்கவர் காண்டாக்ட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது அதில் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போகும். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுக்க விரும்பல, ஏதாவது உங்களுக்கு செகண்டரியாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதோட டீட்டெயில்ஸ் வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பேக் வந்துடலாம். அதுக்கப்புறம் இது பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரெக்கவர் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ அதை வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே சரியாக ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் மொபைலில் எந்த வித காண்டாக்ட்ஸும் இல்லை இப்போ அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருந்து அது டெலிட் ஆகிருக்கலாம். அந்த காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ எல்லா காண்டாக்ட்ஸுமே உங்களுக்கு இதில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த காண்டாக்டை வந்து சேவ் பண்ணுறீங்களோ அந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆப்ஸை பற்றின ஒரு ஆட் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய காண்டாக்ட்ஸ்குள்ளே போகும். இதில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி எதில் நீங்கள் உங்கள் ஜிமெயிலில் சேவ் பண்ணணுமோ அதை எது சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் டேரெக்டாக எப்பவும் போல ஒரு காண்டாக்ட் எப்படி சேவ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம். பட் இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் 20 காண்டாக்ட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த 20 காண்டாக்ட்ஸை பண்ண முடியும். ஒரே டே நீங்கள் வந்து 20 காண்டாக்ட்ஸை தொடர்ந்து இருக்கிற ஒரு 100 இருக்குன்னா 100 நீங்கள் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த அந்த டைம் லிமிட் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அடுத்த 20 காண்டாக்ட்ஸை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 20 பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் கழிச்சு தான் இன்னும் அடுத்த 20 நீங்கள் பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதான் வந்து இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். பட் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ்னு காமிச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த நம்பர் என்ன சேவ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்து அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பட் இது 100% ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க போய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போன்ற வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ.